பள்ளிக்கூடம் கருப்பு சேர்வையும் நடக்க வட்ட பொட்டுக்கார சின்ன மாலை ஏதோ வர சௌரியம் பாருங்கடி பட்டத்து கத்தி பழபழன்னு செல்ல பாளையக்காரங்க முன்னடக்க வெட்டு தோற மகன் சின்ன மாலை வரும் வேடிக்கை தன்னையும் பாருங்கடி கும்மியடி பெண்ணே கும்மியடி கொங்கை கூலுங்கிட கும்மியடி எங்கும் புகழ் மிக்க சின்ன மாலை ஏதோ வர ஒய்யாரத்தை பாருங்கடி கொங்கினையாள பிறந்தவனா கோவை கோனாக சிறந்தவனா சிங்கமன வெள்ளை கும்பலில் பாய்ந்திடும் சின்ன மாலை புகழ் பாடிடுவோம். வீரனடா தன்னானே காராள வம்சமடா தன்னானே அவன் கருவிலேய வீரனடா தன்னானே சின்னமலை பல சின்னமலை பேரை சொன்னாதெல்லாம் நானே படசிலுக்குதடா அங்கமெல்லாம் தன்னானே
அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம். அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும். அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. ஓங்காரியே வேப்பிலைக்காரி. ஓங்காரியே வேப்பிலைக்காரி. ஒரு உடுக்கையிலே பகை விரட்டும் முத்துமாரி. ஒரு உடுக்கையிலே பகை விரட்டும் முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. வேளையிலே மனசு வைக்கும் முத்துமாரி. இப்போ வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாரி. வேளையிலே மனசு வைக்கும் முத்துமாரி. இப்போ வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாரி. ஆலமரம் போல் இருக்கும் எங்கள் கூட்டம் எம்மை ஆதரிச்சு வாழ்த்துதடி முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. ஏழைகளை எச்சதில்லை முத்துமாரி. நாங்க ஏமாற்றி பொழைச்சதில்லை முத்துமாரி. ஏழைகளை ஏற்றதில்லை முத்துமாரி. நாங்க ஏமாற்றி பொழைச்சதில்லை முத்துமாரி. வாழ விட்டு வாழுகிறோம் முத்துமாரி. இனி வருங்காலம் எங்களுக்கே முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. சிவகாமி உமையவளே முத்துமாரி. உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி. சிவகாமி உமையவளே முத்துமாரி. உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி. மகராஜன் வாழ்கவென்று வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் போற்ற வேணும் கோட்டையேறி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. ஓங்காரியே வேப்பிலைக்காரி. ஒரு உடுக்கையிலே பகை விரட்டும் முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. அம்பிகையே ஈஸ்வரியே. அம்பிகையே ஈஸ்வரியே. முத்துமாரி 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 முத்துமாரி.
கதாமாயி. எவ்வளவு நேரம் இந்த கவிதைக்காக காத்துட்டு இருக்க? வரட்டும், இன்னைக்கு பேசிக்கிறேன். வரட்டும் வரட்டும். அவன் மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். அவன் வந்து அவ கூட பேசவே கூடாது. ஆமா, போடி, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் போ. ஏண்டி, உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? காதலுக்காக காத்திருக்க சொன்னா கால் வலிக்க காத்துட்டு இருப்பீங்க. இதே ஃப்ரெண்டுக்காக காத்திருக்க சொன்னா உடனே 1008 கேள்வி. இங்க பாருடி, காதலனுக்காக காலம் முழுக்க காத்திருக்க சொன்னாலும் நான் காத்திருப்பேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, உன் காதல எப்ப என்கிட்ட காட்ட போற? இல்லடி, இன்னைக்கு அவருக்கு ஏதோ பரீட்சை இருக்காமா, அதனால வர முடியாதுன்ட்டாரு. அது சரி இருக்கட்டும், உன்னோட ஆளை எப்ப என் கண்ணில் காட்ட போற? இருடி, இப்பதான் பேசி பழக ஆரம்பிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா உங்ககிட்ட காட்டுறேன், இல்லைனா பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கவிதா, உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சோடி. எனக்கு நீ ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நீ படிச்சவ, நான் படிக்காதவ. நீ பணக்காரி, நான் ஏழை. ஆனா எந்த வித்தியாசமும் பார்க்காம என்கிட்ட நீ பழகறல, அதுவே உன்னோட மனசு யாருக்கு வரும் சொல்லு? இந்த ஜென்மம் இல்லடி, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை பிரியாம நான் எப்பவும் இப்படியே இருக்கணும். ஏண்டி, நம்ம பிரியாம இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன சொல்லு? பேசாம நம்ம 2 பேரும் ஒருத்தனையே கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்படியா? சரிடி, நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடி. நீ பாடிப்பாலாம். அம்மா அம்மா, உள்ள என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா வெளியே. கத்திட்டு கிடக்குற. எப்போ 9 மணிக்கு தான் நான் ஆஃபீஸ் போவேன். இன்னைக்கு என்ன 7 மணிக்கு உனக்கு இந்த அவசரம்? அம்மா என்னம்மா, அது கூட மறந்துட்டீங்களா? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என் தம்பி சிவாவோட பிறந்த நாளுமா. என்னம்மா அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? சாரிடா, இந்த கம்பெனி கணக்கு விளக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா அதுல சிவாவோட பிறந்த நாளே மறந்து போயிட்டேன். டேய், உன்னை பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்குடா. 25 வருஷம் ஆகும், இது வரைக்கும் அன்பும் பாசமும் மாறாம 2 பேரும் ஒற்றுமையா இருக்கிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. சும்மாவா சொன்னாங்க, 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளின்னு ஒரு பழமொழியே இருக்கு. அந்த பழமொழியை நீ பொய்யாக்கிட்டடா. அம்மா, அண்ணா, என்ன 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. 100 வருஷம் நல்லா இருக்கு. டே சிவா, இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்லையா? நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம்டா. அண்ணே, கோயிலுக்கு போய் என்னன்னே பிரயோஜனம்? நீங்கள் 2 பேரும் தான் எனக்கு சாமி, இந்த வீடு தான் கோயில். நம்ம வாங்கண்ணே, இங்கேயே பிறந்தநாளை கொண்டாடுவோம். கோயிலுக்கு போய் என்னன்னே பிரயோஜனம்? தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தேகின்றது தேகின்றது பொன்மாலை நிலா, தேயாதது நம் ஆசை நிலா. இது வானம் போலே வாழும் பாசம். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி. அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர்
தாய் பிள்ளை தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை ஒன்றாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை கண்ணோடுதான் உன் வண்ணம் நெஞ்சோடுதான் உன் எண்ணம் முன்னேறு நீ மென்மேலும் என் ஆசைகள் கைகூடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க தென்பதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்பதுரை வைகை நதி. மாமா மாமா உள்ள என்ன மாமா பண்ணிட்டு இருக்கிறீங்க? மாமா மாமா புரோக்கர் பொண்ணுறாங்க கிட்ட சொல்லி விட்டுருந்தீங்களா? அதான் மாமா நானே ஒரு எட்டி உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். மாமா நான் சின்ன வயசுல இருக்கும் போதே நல்லா படிச்சு ஒரு வாதியாரோ இன்ஜினியரோ ஆவானான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த பலா போன படிப்பு என் மண்டையில ஏறல மாமா, ஏறல. மாமா தங்கிச்சு மவன் தரங்கட்டு போயிட்டான்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. சாராயம் காய்ச்சறது என் தொழில். ஆனா கை நிறைய சம்பாதிக்கிறோம் மாமா. நிறைய தோட்டம் துறவுன்னு எக்கச்சக்கமா வாங்கி இருக்கிறேன். மாமா நம்ம காவேரிய எனக்கு கட்டி வச்சினா கடைசி வரைக்கும் கண்கலகாம நான் காப்பாத்துறேன் மாமா. ரத்தனவேலு, என் குடும்பத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். 5 வயசுல காவேரி எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு எங்க அண்ணனும் அண்ணியும் மேல போய் சேர்ந்துட்டாங்க. எனக்கும் அப்போது உடம்புக்கு சரியில்லாத போகுது. காவேரி ஒரு நல்ல இடத்துல பார்த்து கொடுத்துட்டா நானும் நிம்மதியா போய் சேர்ந்துருவோம்பா. மாமா கவலைப்படாதீங்க மாமா. கல்யாண செலவுல இருந்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். அப்புறம் மாமா ஜாதகத்தை நாளைக்கே பார்த்துட்டு ஒரு நல்ல முகூர்த்தத்தை ரெடி பண்ணோம்னா உடனே நிச்சயதார்த்தத்தை ரெடி பண்ணிடலாம். ஆமா மாமா வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்காம இப்படி நிக்க வச்சு பேசுறீங்களே, எங்க மாமா போயிட்டா காவேரி? அம்மா காவேரி, காவேரி தண்ணி கொஞ்சம் கொண்டு வந்து கொடுமா. மாமா தண்ணி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மாமா. அதை விட காவேரி சும்மா அழகுல ஜொலிக்கிறா மாமா. மொத்தத்தில் இந்த ரத்தனவேல் கொடுத்து வச்சோம் மாமா. சரிங்க மாமா, நான் போயிட்டு வரட்டுங்களா மாமா? மாமா அப்பா இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாப்பா, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. காவேரி, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். உனக்கு குடிகார மாப்பிள்ளை வந்துருவான்னு தானேம்மா சித்தப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவான்னு நீ வேண்டாங்கிற. இல்லைம்மா, இந்த காலத்தில் குடிக்கிறவனும் கூத்தியா வைக்கிறவனும் எந்த பொண்ணு வேண்டான்னு நினைச்சா அந்த பொண்ணுக்கு ஜென்மத்திலே கல்யாணம் ஆகாதம்மா. அப்பா குடிக்கிறோம் கூடியும் கூத்தியா வச்சிருக்க கூடியும் எப்படி நிம்மதியா வாழ்க்கை நடத்த முடியும்? குடிகாரனை கட்டிட்டு எத்தனையோ பேர் கஷ்டப்படுறத நாம கண்ணார பாக்குறது இல்லையா? அப்பா எனக்கு அப்படி ஒரு பட்ட வாழ்க்கை தேவையே இல்லப்பா. எனக்கு வர வாழ்க்கையை பார்த்து இந்த ஊர் உலகமே ஆச்சரியப்படணும். ஏன் உங்க மகன் நல்லா வாழணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையாப்பா? கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனச, சொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனச,
தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச இந்த நேரம் பொன்னான நேரம் வந்த கல்யாண காலம்மா இந்த பொன்னான நேரம் வந்த கல்யாண காலம்மா கட்டி வச்சுக்கோ இந்த அன்பு மனச தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச இந்த ராசாத்தி கேட்டதென்ன மனம் போல் வரம் கொடுத்து இந்த ராசாவும் வந்ததென்ன கன்னி மலர்களை நான் பறிக்க இன்பக் கலைகளை நான் படிக்க கத்து நிலைகளில் நான் பழக அன்பு உறவினில் நான் மயங்க கொத்து மலர நீ சிரிக்க நீ சிரிக்க மொட்டு மலர்ந்தது தேன் கொடுக்க தேன் கொடுக்க மாறாது இது மாறாது தீராது சுவை தீராது ஆயிரம் காலமே கட்டி வச்சிக்கோ எந்த அன்பு மனச தொட்டு வச்சிக்கோ உந்தன் சொந்த மனச அந்த சுகத்துக்கு நேரம் உண்டு இந்த உறவுக்கு சாட்சி உண்டு தொட்டு தொடர்வது சொந்தமம்மா தொட்டில் வரை வரும் பந்தமம்மா அன்பு கரங்களில் நீ அழைக்க முத்துச்சரமென நீ சிரிக்க நீ சிரிக்க மாறாது இது மாறாது தீராது சுவை தீராது ஆயிரம் காலமே கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனச தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச இந்த பொன்னான நேரம் வந்த கல்யாண காலம் இந்த பொன்னான நேரம் வந்த கல்யாண காலம் கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனச தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச கட்டி வச்சிக்கோ எந்தன் அன்பு மனச தொட்டு வச்சிக்கோ உந்தன் சொந்த மனச என்னங்க இன்னும் எத்தனை நாளைக்கு எப்படியே காதலிச்சிருக்குது சீக்கிரமா எங்க வீட்டில் வந்து பொண்ணு கேளுங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணமா என்ன காவேரி விளையாடுறியா? வேலைக்காரியா இருந்தா வேடிக்கை தாண்டி பார்க்கணும், வீட்டுக்காரியாக ஆசைப்படக்கூடாது. அப்போ இத்தனை நாள் என்ன காதலிச்சு கட்டி பிடிச்சதெல்லாம் பொய்யா? சொல்லுங்க. காவேரி, இப்பயும் நான் உன்னை காதலிக்க
தயாரா இருக்கேன். ஆனா இந்த கல்யாணம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் தடையா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா? புரியுற மாதிரி சொல்றேன் கேளு. பணம் பங்களான பகட்டான வாழ்க்கை வாழ்ற நான் எங்க? குடிசையில இருக்கிற நீ எங்க? ரேஷன் அரிசிக்கு வழி இல்லாம இருக்கிற நீ எங்க? அப்போ என்ன காதலிக்காக நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்களா? தகுதி தராத பார்த்துதான் என்ன காதலிக்க ஆரம்பிச்சீங்களா? சொல்லுங்க. காதலுக்கு தகுதி தேவையில்லை, ஆனா கல்யாணம்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, அதுக்கு தான் தகுதி தேவை. முடிவா இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? காவேரி, சில பூக்களை தோட்டத்தில் வச்சுதான் அழகு பார்க்கணும், சில பூக்களை வீட்டில் வச்சுதான் அழகு பார்க்கணும், சில பூக்களை தலையில வச்சுதான் அழகு பார்க்கணும், சில பூக்களை எல்லா பூவையும் தலையில வைக்கணும்னு நினைச்சினா தலை நாரி போயிடும். நீ நல்லவன் நம்பி தானே முழுசா என்ன உங்ககிட்ட ஒப்படைச்ச. ஏன் இப்படி என்ன ஏமாத்துன? காதல் காதல் நாய் மாதிரி அணைஞ்சிட்டு காதல் முடிஞ்சு கட்டி விட பாக்குறியா? இப்ப சொல்ற நிலை கேட்டுக்கோ, நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ. என்னோட பாவம் சும்மா விடாது, இதுக்கு சரியான தண்டனை நீ அனுபவிப்படா. என்னடி பத்தினி சாபமா? பத்தினி சாபம்லாம் இங்க பழிக்காதடி. உன்ன மாதிரி அப்பாவி பெண்கள்லாம் என்ன மாதிரி ஆம்பளைகளை அனுபவிக்கத்தாண்டி. பார்த்தமா பழகணுமா, ஏன் படுத்தமான்னு போயிட்டே இருக்கணும். அவன் தாண்டி ஆம்பளை. இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ பதில் சொல்லி ஆகணும். சொல்றே. ஏடா மாமா, ஏடா மாப்பிள, என்னடா இந்த ஊர்ல ஒருத்தன் கூட யோகினா இருக்கிற மாதிரி தெரியலடா. இந்த ஊர்ல எவனுமே யோகியம் இல்ல, ரெண்டே ரெண்டு யோகியம் மட்டும் இருக்கான். யாரா அது? அந்த யோகியம் நான் ஒண்ணு, நீ ஒண்ணுதான். ஐ லவ் யூ. சரிடா மாப்ள, அது கிடக்கட்டும். சரி, என்ன விஷயத்துக்கு வந்தோம்? நம்ம விஷயத்தை ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறியா? என்ன விஷயத்துக்குடா வந்தோம்? நாம எதுக்கு வந்தோம்? சரக்கு அடிக்குதாண்டா. அப்படியா? இந்த நடு ரோட்லயாடா? ஏய், குடிக்கிறதுன்னு முடிவாயிருச்சு. ரோடு என்னடா இது? என்னடா வா அப்படிங்கிற? ஆமாடா. சரி சரி, ஒவ்வொரு ஐட்டமா எடுத்து வை. ஏய் ஏய் பாத்ரா. ஏய் மாப்ள அப்படிங்க. சூப்பர்ரா. ஏய் ஏய்டா டேய். எடா சொட்ட தலையா, வாங்கிட்டு வர தின்ட்டு வந்தியாடா? அப்பதான் கண்ணே உள்ளார சரக்கு சரியா போவோம். இந்த டம்ளர் அப்படி. எங்கடா ஏய் வேடா, எங்கடா வச்சுக்கிறது? தலையடா சொட்ட மாட்டேயா. இந்த இப்படி இங்க இருக்கு. வச்சுக்க. ஏன் மாப்பிள இத்தனை கையில கொடுத்துட்ட? ஏண்டா ஏன் மாமா ஒரு பாரு டேய் உடம்புல வச்சிருக்கடா. நீ நடமாட பாரா சாமி. கரெக்டா சொன்ன மாப்பிள. ஒரு பார்ல போய் நிம்மதியா ஒரு குவார்டர் குடிக்க முடியுதா? குடிக்க முடியலையே. அங்க போய் வாங்கி ஒரு குவார்டர் வச்சா 9 பேர் வந்துடுறானுங்க. எப்படா சரக்கு அடிக்கிறது? நிம்மதியாவே குடிக்க முடியல. அது வேணா நீ சொல்றது கரெக்ட் தான்டா. சரி பாரு,
1000 தான் இருந்தாலும் மாமச்சனா இருந்தாலும் ஆமா 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 கணக்குல தெளிவா இருக்கணும். கண்டிப்பா. சரி, எவ்வளவு செலவுன்னு சொல்லு, என் பங்கு நான் உனக்கு கொடுத்துட்றேன். அதாவது மேன்சன் கிளப், மேன்சன் கிளப், ஆப்பு, போண்டோ, மிச்சரு, கலாசு, சிகரெட்டு, நெருப்பட்டி, முறுக்கு, முறுக்கு எல்லாமே வாங்கினது 302 ரூபா. வெய் மாப்ள. சரியா போச்சுல? கணக்கெல்லாம் கரெக்டா போச்சு. இப்ப எத்தனை பெக்கா ஊத்துட்டோம்? ஏய் மாமா, முதல்ல 90 ஊத்து, அப்பது கிக்குன்னு இருக்கும். சரி பா உட்கார்ட்டா? உட்கார். தமிழ் கல்லுடா. கண்ணு முன்னாடியே இருக்கு, தெரியலையா? என்னைய திட்டியாடா? என்னடா மாப்பிள்ள உனக்கு மரியாதை? நீதாடா சொன்ன அதுக்கு பத்த வேடா டே, வாங்கிட்டு வந்து இல்ல காசு மூடிட்டு பத்த வேடா. ஒரு அரை ஓடுற குடிச்சதுக்கு இந்த ஆட்டம் போடுறியாடா? அது பொம்பல்றா, உடுறா. பொம்பளையா? ஏங்க ஏங்க மன்னிச்சிருங்க, அவன் ஒரு மரத்துக்கு சீலை கட்டிட்டுனா கூட 5 நிமிஷம் கட்டி பிடிச்சிட்டு தாங்க விடுவான். நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படியே பார்த்துட்டு மோந்துட்டு போயிடும். அப்படியே டேய், எங்கடா என் பங்கு? வேறையா இல்லையா? டேய், நம்ம பங்கு முக்கியலடா, எனக்கு சரக்கு தான முக்கியம். டேய் மாப்ள, நம்ம பங்க பத்திலாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப புதுசா ஒரு பொம்பளை வந்திருக்குது, அது யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு அதுக்கு அப்புறமா நம்ம பிரச்சனை வச்சுக்கலாம்டா மாப்ள. ஆமா, நீ யாருமா? இந்த ஏரியாவில உன்னை பார்த்த மாதிரியே தெரியலையே. ஐயோ, என் பேரு ராசாத்தி, என் ஊர் வந்து புதுப்பட்டி.
நல்லா சொத்து சுகமா நல்லாதாயா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எங்க அப்ப குடிகார நாயி எல்லாத்தையும் அழிச்சிட்டான், குடிச்சே அழிச்சிட்டான் நாதாரிப்பேன். அம்மா வேற இல்லையா, இப்ப நான் இங்க தூரத்து சொந்தமா ஒரு பாட்டி இருக்கியா, அங்க வந்து தங்கி பிழைக்கலான்னு இருக்க. என்ன கடைசியில ஒரு 30 பவுன் நகையும் 3 லட்சம் பணமும் தாயா எனக்கு கடைசியா நிக்கும். 30 பவுன் 3 லட்சமா? ஏய் புடிச்ச பெரிய புளியங்க புடிச்சிடலாம்டா, விடக்கூடாது, அவனை விட்டுறக்கூடாது. 3 பவுன் 30 பவுன் 3 லட்சம். மாப்பிள்ளை கரெக்ட் பண்ணங்காட்டி நாம கரெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஐயோ நானும் ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே செட்டில் ஆயிடலான்னு இருக்கியா? சரி, அத்தனை சொத்துக்கும் நீ ஒருத்தி மட்டும்தான் சொந்தக்காரியா, இல்ல அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாரா இருக்காங்களா? அவன் குடிச்ச குடிக்கு அக்கா தங்கச்சி வேற நொட்டுதா, நான் ஒருத்தி தாயா பிறந்தேன். ரைட்டு, அழகா பிறந்திருக்கிறேன். சரியா, இந்த அட்ரஸை பார்த்து சொல்லுங்கயா, நான் கிளம்புறேன். அட்ரஸ் டேய் மாமா, இங்க வாடா. ஏண்டா இது வந்து இப்படியே போனோம்னு வச்சுக்கோ, எப்படி போறது? இப்படியே போனா நேரா மாரிய கோயில் தான் வரும். டேய் கூட்டு நான் அட்ரஸ் பார்த்து சொல்றானா, அப்படியே ஏமா அப்படியே பின்னாடி போனேன்னு வச்சுக்கோ, ஒரு ஊர் வரும், அதை தாண்டினா ஒரு பாலம் வரும், பாலம் தாண்டினோடனே மறுபடியும் ஒரு வடக்கால ஒரு ரோடு போகும், அங்க இரும்பு கேட்டு போட்டிருக்கோம், ஒரு பெரிய கேட்டு போட்டிருக்கோம், அதுதான் நீ கேட்குற அட்ரஸ். நான் கிளம்புறேன். மாப்பிள்ள உன் தங்கச்சிய கூட்டி போய் அவங்க பாட்டி வீட்டில் விட்டுட்டு வந்துட்டுமா? ஏய் மாமா, உன் தங்கச்சி நான் கூட்டிட்டு போறியா? உனக்கு வழி தெரியாதியா? வேற வயசாயிருச்சு, கண்ணு வேற தெரிய, கால் வேற நொண்டி கிடக்குற, இருக்கிற காலி ஒடிச்சுக்காத. வயசாயிட்டாலும் தேக்கு மரம் சேவு ஏற ஏற டெம்பர் கிடைக்கும்டா மாப்பிள்ள. உன் வீடு அந்த பக்கம் இருக்குது, நீ எதுக்குடா அங்க போற? போடா உன் வீட்டுக்கு நீ போடா, நான் என் வீட்டுக்கு போறேன்டா. போடா என் வீட்டுக்கு நான் போக தெரியும், உன் வீட்டுக்கு நீ போடா. போறடா சொல்றேன். சிவா, என்ன நினச்சதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க நம்ம காதல் விஷயம் தெரிஞ்சா ஏத்துக்காரோ இல்லைன்னு பயமா இருக்கு. என் அண்ணன் காலை விழுந்து கூட நான் சமாதானப்படுத்திடுவேன். ஆமா, உங்க வீட்டில் நம்ம காதலை ஏத்துக்குவாங்களா? எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் பொண்ணுன்னு காட்டினா எங்க அம்மாவும் எங்க அண்ணனும் உடனே ஓகே சொல்லிடுவாங்க. சிவா, என்ன மாதிரி போறீங்க, சராசரி பொண்ணா இருக்க மாட்டாங்க. காதலிக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ற ஒருத்தனை நான் இருக்க மாட்டேன். ஒருத்தனே காதலிப்பேன், அவனையே கல்யாணமும் பண்ணிக்குவேன். இப்படி இப்படி பேசி பேசி எனக்கு போர் அடிக்குது கவிதா. சரி, என்னதான் பண்ணணும் சொல்லு. என்ன பண்ணும்? கட்டி பிடிக்கணும், அப்புறம் முத்தம் கொடுக்கணும். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சிவா. காதலிக்கிறது மட்டும் பிடிக்குது, ஆனா கட்டி பிடிக்கிறது பிடிக்காதோ? சிவா விடுங்க சிவா, யாராவது பார்த்தா அசிங்கமா போயிடும். எங்க என் மனசையே உங்ககிட்ட நான் கொடுத்தேன், என் உடம்ப கொடுக்க மாட்டேன்னா என்ன? அண்ணன் நாளைக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்றேன், வீட்டுக்கு வந்துருங்க. சரி கவிதா, கண்டிப்பா ஃபோன் பண்ணேன். நான் எப்பன்னு காத்துக்கிட்டே இருப்பேன். சரி, இப்போ அண்ணன் காணோன்னு தேடுவாரு, நான் போயிட்டு வரேன். சரி, ஓகே, பாய். சபாஸ் சபாஸ். என்னடா என் காதல அத்து வீட்டுக்கு காரணம் என்ன நினைச்சேன், ஆனா நீ இன்னொருத்தைய காதலிக்க வதானா? என்ன நம்பி மோசம் போன, இப்ப என்ன ஏமாத்திட்ட, இப்ப இன்னொருத்தைய ஏமாத்த ரெடியா இருக்கியா? பொண்ணுங்க பாவம் சும்மா விடாதடா. என்னடி சும்மா நிறுத்தடி. பொம்பளைங்க பாவம் பொம்பளைங்க பாவம்னு சும்மா பூச்சாண்டி காட்டுறியா? பொம்பளைங்க பிறந்தது என்ன மாதிரி ஆம்பளைங்களாம் அனுபவிக்க தாண்டி. இதுக்கெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பா நீ பதில் சொல்லி ஆகணும். யாருக்குடி பதில் சொல்லணும்? அந்த கடவுளுக்கா? அந்த கடவுளை கூத்தியா வச்சிருக்காண்டி. அந்த கடவுளை என்கிட்ட கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு எச்சக்கல நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லுங்கிற அவசியமே இல்லடி.
வரட்டுமா? ஐயோ கடவுளே, நான் மோசம் போயிட்டேனே. ஒரு நல்லவனை நம்பி என் வாழ்க்கையே எழுதிட்டேன். ஆனா அவன் இவ்வளவு மோசமானவன் இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. போச்சு, என் வாழ்க்கையே போயிடுச்சு. இனிமே நான் உயிரோடு வாழ்றதுல எந்த அர்த்தம் இல்ல. வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இனிமே நான் உயிரோடவே இருக்க கூடாது. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. எல்லாரும் நல்லவங்க நம்பின பாரு, நான் பைத்தியம் தான். கொஞ்சம் அமைதியா பேசுங்க ப்ளீஸ். நீங்க யாரு? உங்க பேர் என்ன? உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாழ்றதுக்கு 1000 வழி இருக்குங்க. நீங்க ஏங்க அந்த சாவு வழியை தேடி போறீங்க? ஏங்க முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு உங்களுக்கு தயக்கமா இருந்தா வேண்டாங்க, நான் உங்களை கட்டாயப்படுத்தல. ஏங்க, என் பேரு காவேரி. நான் ஒருத்தர் மனுசார நேசிச்சேன். ஆனா அவன் என்னை ஏமாத்திட்டான். அதனால அந்த வழியை என்னால தாங்கிக்க முடியலைங்க. அது மட்டும் இல்ல, எங்க சித்தப்பா என்ன ஒரு குடிகாரனுக்கு கட்டி வைக்க பாக்குறாரு. அவன் கூடயே என்னால நிம்மதியா வாழ முடியாது. எனக்கு காதலையும் நிம்மதி இல்ல, வாழ்க்கையிலே நிம்மதி இல்ல. இனிமே உயிரோட நீ என்னத்தை சாதிக்க போறதா சாக போனேன். ஏங்க நீங்க காதலிச்சவன் யாருன்னு சொல்லுங்க, உங்க 2 பேர்த்தையும் நான் காப்பாத்துறேங்க. இல்லைங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த ஜென்மத்துல அவன் மூஞ்சிலே முழிக்க கூடாது நான் முடிவு பண்ணிட்டேன். ஏங்க உங்களுக்கு என்னால என்ன உதவி செய்ய முடியுமா சொல்லுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி செய்யறேங்க. வேண்டாங்க, நீங்க எந்த உதவி எனக்கு செய்ய வேண்டாம். தயவு செஞ்சு இங்க இருந்து போனீங்கன்னா போதும், போங்க. காவேரி, நீங்க வாழ்ந்துதான் ஆகணும். வாங்க சொல்றேன். காவேரி வா. காவேரி, உன் வலது காலை எடுத்து வச்சு வா. ஆமா, அது வந்துமா, இந்த பொண்ணு பேரு காவேரி. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ண வேண்டியது. ஏண்டா, அவ யாரோ, எந்த சாதியோ, எந்த குடமோ, என்ன ஊரோ, என்ன இளவோ தெரியல, போயும் அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்ற. உனக்கு வெக்கமா இல்ல? என்னதான் பலகாரம் சுட்டு பண்ணிக்கு போட்டாலும் விடிஞ்சது மந்தைக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அது சரியாதான்டா இருக்கு. டேய், நீ யாரு? உன்னை எப்படி எல்லாம் வாழ வைக்கணும் நான் கனவு கண்டுட்டு இருக்கேன். அத்தனையும் ஒரே ஒரு நிமிஷத்துல தவிடுபடி ஆகிட்டு வந்து நிக்கிறேன். என் பார்ட்னர் கோடீஸ்வரர், அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவருக்கு உன்னை கல்யாணம் பண்ணி அந்த கோடீஸ்வரனா வாழ வைக்கணும்னு நான் கனவு கண்டுட்டு இருக்கேன். கேவலம் காதுல மூக்குல கழுத்துலன்னு ஒரு பொட்டு தங்க இல்லாத ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்ன அவமானப்படுத்துறியா? அம்மா, ஏம்மா, ஏன் எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம்னு இப்படி பணத்திலேயே குறிக்கோளா இருக்கீங்களேம்மா? அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு இப்படி குற்றவாளி மாதிரி நடு வீட்டில் நிக்க வச்சு என்ன கேள்வி கேட்காதம்மா. காவேரி வா. காவேரி போலாம். அரச மரத்தை பிடிச்ச சனிய பிள்ளையாரையும் சேர்த்து பிடிச்சுதான். யானை வாழை பிடிச்சா வாழ்க்கையில முன்னேறிடலாம், ஆட்டு வாழை பிடிச்சா முன்னேற முடியாது. என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்களே ராஜா சினையம்மா. என் பொண்ணு மனசுல ஆசையை காட்டி இப்படி மோசம் பண்ணிட்டீங்களே. பணம் பணத்தோட சேரும், குணம் குணத்தோட சேரும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பணம் ஒரு குப்பையோட வேலை சேர்ந்துருக்கு. காசு பணம் நகை நட்டு வேணும்னு கேட்டிருந்தா என் சொத்து பூராய்ச்சி உனக்கு எழுதி கொடுத்துருப்பேன். ஏதோ என் பொண்ணு ஒரு நல்ல இடத்துல வாக்கப்பட போகுது நினைச்சு சந்தோஷப்பட்டு இருந்தேன்.
எல்லாத்தையும் பொய்யாய் கேட்டீங்களே. யோ கோடீஸ்வர, இப்ப எதுக்கு தாம் தூம்னு குதிச்சுட்டு இருக்க? இவனுக்கு ஓ பொண்ணை கட்டிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கல. பெரிய கோடீஸ்வரனா வாழ்வான்னு நினைச்சேன். கேவலம் குப்பமேட்டில் தான் பொண்ணு எடுப்பேன்னு அவன் சொல்லியிருக்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் சாக்கடைய சந்திரன் நினைச்சு பூசிட்டு இருக்கான். அதுக்கு அவன் தான் வருத்தப்படணும். நீ ஏன் வருத்தப்பட்டு இருக்க? மாமா, இந்த கல்யாணம் எதிர்பாராத விதமாக அமைஞ்சு போச்சு. ஒரு பொண்ணோட உயிரை காப்பாற்ற எனக்கு இதை விட வேற வழி தெரியல மாமா. மாமா, இந்த கல்யாணத்துக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை. திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நடத்தலை மாமா. என் பொண்ணு தான் இந்த வீட்டு மருமகளா வரவன்னு சொல்லி ஆசாசியை வளர்த்தேன். கவலையே படாத குடிசுரா, நிச்சயமா ஓம் பொண்ணுதான் என் வீட்டு மருமக. என்ன அப்படி பாக்குற? என் பெரிய பையன் வாசலாடி என்ன, என் சின்ன பையன் சிங்கம் சிவா இருக்கான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போறேன். நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா நடந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ராஜேஸ்வரியோட டெக்ஸ்டைல்ஸ்ல நான் பார்ட்னரா இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட் பூரா உங்களது இருக்கும்னு ராஜேஸ்வரி அம்மா முடிவை சொல்றேன். நான் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறது என்னுடைய மகதான் வாழணும். கவலையே படாதீங்க, ஓம் பொண்ணுதான் இந்த வீட்டு மருமக சம்பந்தி. அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேத்துக்கும் ஒரு சின்ன வேலை இருக்கு. ஒருத்தரை மீட் பண்ணணும். பண்ணிட்டு வரலாமா? நடங்க. என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. என்னைத்தானே உலகம் எனக்கென்றும் விளங்காதது, உறவு
நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்ததே. என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. வாயாங்க. என்னையா மாமா வீதியில போற ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பாயில சொன்ன கதையா போச்சு. யோ நான் பாட்டுக்கு பட்டைய காய்ச்சலுமா, 4 காசு பார்த்தமான என் வேலைய பார்த்துக்கிட்டு போயிட்டு இருந்தேன். வந்து என் பொண்ண பாரு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி அப்பனும் அவளும் சேர்ந்து எனக்கு ஆப்பு வச்சுட்டீங்களா? என்ன ஏமாத்திட்டு பணக்கார மாப்பிளை கிடைச்சோடனே ஓடி போயிட்டானா? யோ மாமா, அந்த ஓடுகாலி எப்படி நல்லா வாழ்றான்னு பாக்குறியா? என்ன தூசு மாதிரியா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். யோ மாமா, இந்த தூசு அவளை படுத்த பாட்டாளி ரத்தனவேலு, என் பொண்ணு இப்படி ஒரு காரியத்தை செய்வான்னு நான் கனவுல கூட நினைக்கலப்பா. அவளை ஆசைப்பட்டவனோட வாழணும்னு ஓடி போயிட்டாப்பா. நான் அதுக்கோசரம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. நானே மானகட்டு வந்து நிக்கிறேன், மன்னிப்பு கேட்டா சரியாயிருமா? யோ மாமா, குடியார கட்டிக்க மாட்டேன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு ஓடி போனாலும் அவளை வாழாவட்டி ஆக்கி கண்ண முன்னாடி நிறுத்தல. என் பேரு ரத்தனவேலு இல்லையா? நல்லா இருக்கே கேள்வி. யார் நீங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஆமா, உன் அருமை மகன் ஒருத்தி இருக்காளே, அவ காரு பங்களம் ஏசி ரூம்னு வாக்கப்பட்டு இருக்காளே ஒரு வீடு, அந்த வீட்டோட மாமி யாரு? வசதியான இடத்துல வாக்கப்பட ஆசைப்பட்ட மட்டும் போதாதியா, தகுதி தகத்துக்கு ஏற்ற மாதிரி ஆசைப்படணும், வாக்கப்படணும். இல்லாட்டி பின்னாடி ரொம்ப சிரமப்படணும். அம்மா, என் பொண்ணு வாயில்லாத பூச்சி, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதாம்மா. ஆஹா, அதனாலதான் பெரிய கோடீஸ்வர வீடா பார்த்து ஓடி வந்திருக்காள. நடந்து முடிஞ்சதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக நான் இங்க வரல. இனி என்ன நடக்கணுமோ அதை பத்தி பேசுறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கேன். என் பையனை பொறுத்த வரைக்கும் படிச்சவன் பண்புள்ளவன், ஆனா எந்த விதத்திலையும் உன் பொண்ணு அவனுக்கு ஒத்து வரவே மாட்டான். என் பொண்ணுக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் கியூல நின்னானுங்க ஒன்று தர்றதுக்கு. ஆனா கேவலம் என் பையன் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நீ என்ன பண்றேன்னா, ஒரு 30 பவுன் நகை, 5 லட்ச ரூபா பணம், இதை வரதட்சணையா நீ எனக்கு கொடுக்கணும். அது எண்ணி 3 மாசத்துல, புரியுதா? என் பையனுக்கு இந்த வரதட்சணை வாங்குறதும் பிடிக்காது, கொடுக்கறதும் பிடிக்காது. அதனால அவன் காதுக்கு போகாம காதும் காது வச்ச மாதிரி இதை நீ முடிக்கணும், புரியுதா? அப்படி இல்லைன்னு வை. இதோ இங்க நிக்கிறாரே கோடீஸ்வரன், இவருக்கு ஒரே ஒரு பொண்ணு, ரொம்ப அழகா இருப்பா. அவளை என் வீட்டு மருமகளாக்கிட்டு உன் பொண்ணை உன் வீட்டுக்கு வாழா வெட்டியா அனுப்பி வைப்பேன். பார்த்து நடந்துக்கோ, கேட்டத சீக்கிரம் கொடுத்து அனுப்பு. கடவுளே, அவங்க கேட்கிற வரதட்சணைக்கு என்ன எங்க போவேன்? அவங்க கேட்கிற பணத்துக்கும் நகைக்கும் நான் எனக்கு என்ன வழி இருக்குது? கடவுளே, என் பொண்ணு வாழ்க்கை எப்படி அமையும்?
இந்த காவேரி நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும் கடவுளே. மோய் ஏமா 30 பவுன் 3 லட்சம் எங்கம்மா போயிட்டு இருக்க? என் பேரு 30 பவுன் 3 லட்சம் இல்ல, என் பேரு ராசாத்தி. ராசாத்தியா? ஏய், பேருக்கு ஏத்த மாதிரி ராசாத்தி கணக்கு தாண்டி இருக்கிற. யோ என்னையா வாய் நீளுது? அது என்னமோ தெரியல ராசாத்தி, உன்னை பார்த்ததுல இருந்து என் மனசு என்கிட்ட இல்லவே இல்லை. உன்னை நினைச்சாவே உடம்புல அப்படி கிளுகிளுன்னு அப்படி நடங்குது. அது எப்படிதான் உங்ககிட்ட சொல்றது, அந்த அளவு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமா, இவ்வளவு வேகமா எங்கம்மா வேகமா கிளம்பிட்ட? அது ஒண்ணே இல்லையா, வீட்டுல உட்காந்துட்டே இருந்தேன், ரொம்ப போர் அடிச்சுதா, சரி கோயிலுக்கு போலான்னு கிளம்பிட்டேன். என்னது 30 பவுன் 3 லட்சத்துக்கு போர் அடிக்கலாமா? என்னையா சொல்ற? இல்லம்மா, ஒன்றும் இல்லை ரசாத்தி, உனக்கு போர் தான் அடிக்குது. உனக்கு போர் அடிக்காம இருக்க நான் ஒரு வேலை சொல்லிட்டா? ஆமா, இப்படி போற வர பொம்பளை கிட்ட வம்பிழுத்துட்டே இருக்கியே, உனக்கு வேற வேலையே இல்லையா? ஆமா, இப்படி கேட்டா எப்படிமா திடீர்னு சொல்றது? என்ன சொல்றதுன்னா, தொழிலே இங்கதாம்மா நடக்குது. ஓ சார், அப்படி என்ன தொழில் பண்றீங்க? ஏமா, எதா இருந்தாலும் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து பேசு. உம்பாட்டு படபடன்னு பேசு, நான் யோசிக்கணும்ல. நானு என்ன வேலை செய்யறேன்னு தானே கேட்டா, அதுக்கு எதுக்கு யோசிக்கிறேன்? வேலை செஞ்சாதானே தெரியும். சரி, இந்த ரோடு இருக்குல்ல, ரோட்ல நம்மளுக்கு ஒரு 10-15 லாரி நம்மளுதான், எல்லா வண்டி இந்த ரோட்ல ஓடுது. ஏயா 10-15 லாரி வச்சிருக்கிறேன்னு சொல்ற? அன்னைக்கு என்னமோ போதை போட்டு அப்படி ரோட்ல உளுந்து கிடக்குறேன். ஆட லூசு, நான் இல்லப்பா, என் மாமன் தான் ஃபுல்லா நீ குடிச்சுட்டான். அவனை தூக்கி தோல் மேல போட்டு இழுத்துட்டு வரலான்னு பார்த்தேன், அந்த நாய் உன் மேல என்னை தள்ளி விட்டான். ஏயா அந்த ஆளே அப்பாவியாட்டம் இருக்குது, அந்த ஐயா அப்படி என்ன பண்ணுது? யாரு அவன்? உனக்கு அப்பாவியா? நீ பார்த்து கொஞ்சம் ஏமாந்த உன்னை அடப்பாவின்னு ஆக்கிட்டு போயிடுவான். பார்த்து ஒழுங்கா நடந்துக்கு. சரி, அதை விடியா. இப்ப போயிட்டு இருந்தவளை கூப்பிட்டு இப்படி நிக்க வச்சிருக்கிய, என்ன விஷயம்? அதுதான் சொன்னேன்ல, என்னைக்கு உன்னை பார்த்தனோ அதுல இருந்தே மனசு ஒரு மாதிரியே இருக்கு. ராசாத்தி, உன்னுடைய கெண்டக்கால அழகில் இருந்து உன்னுடைய தொண்டையில வச்சிருக்கிற முடி வரைக்கும் அப்படியே குழு 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 குழுன்னு அப்படி தளதளன்னு அந்த சினிமா படத்துல சுழற்சி இருப்பாள்ல, அதே மாதிரி அவ்வளவு அம்சமா இருக்கியே. ஏயா நிஜமாதான் சொல்றியா? ஏய், சத்தியமா அதாம்மா சொல்றேன். இருந்தாலும் பரவாயில்ல, இதுவும் நல்லாதான் இருக்கு. வா. ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும், ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ. சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே, சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே. பகலும் உறங்கிடும் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும், ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ. கைவிரலில் ஒரு வேகம், கண்ணசைவில் ஒரு பாவம், கைவிரலில் ஒரு வேகம், கண்ணசைவில் ஒரு பாவம். வானுலகே பூமியிலே வந்தது போல்
நதி நெஞ்சினிலே ஆடும் மோதும் ஓடும் புதிய அனுபவம் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அங்கே மன்னவனின் பசியார மாலையிலே பரிமாற மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அங்கே மன்னவனின் பசியார மாலையிலே பரிமாற வாழையிலை நீர்கடித்து போடடி என் கண்ணே வாழையிலை நீர்கடித்து போடடி என் கண்ணே நாதசுரம் போதும் வரை நெஞ்சம் இன்னும் கொஞ்சம் பயமுசியம் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே பகலும் உறங்கிடும் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான்